அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இப்போ இந்த பதிவில் நம்ம ஆவணி மாதத்துக்கு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்துன்னு வந்துருக்கோம். அதில் ரிஷபராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ரிஷபராசின்றது காலபுருஷத்தில் 2வது ராசியாக இருக்குது. இந்த ராசிக்கு அதிபதி சுக்கிரன். இந்த ராசியில் தான் கிருத்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீர்ஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்கள். இந்த நட்சத்திரங்கள்லாம் இந்த ராசியில் இருக்குது. இந்த ராசியில் தான் இப்போ செவ்வாயும் குருவும் இருக்காங்க. அது குருமங்கள யோகம் அப்படின்றது இந்த ஆவணி மாத தொடக்கத்தில் இருக்குது. இந்த ஆவணி மாதம் மிகச்சிறந்த மாதமாக இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்க போகிறது. காரணம் என்னென்னா, இந்த ஆவணி மாதம் 10ஆம் தேதி 26/8/2024 மிதுன ராசிக்கு செவ்வாய் உங்கள் ராசிக்கு 2வது வீட்டுக்கு செவ்வாய் போகிறார். மிதுன ராசிக்கு செவ்வாய் போகிறது அன்றைக்கி சுக்கிரன் கன்னி ராசிக்கு காலம்பரை 11:30 கன்னி ராசிக்கு சுக்கிரன் மாறுறது. அதே மாதிரி ஆவணி மாதம் 15ஆம் தேதி புதன் சிம்ம ராசிக்கு மாறிடுது. ஸோ இந்த மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இது வரைக்கும் உங்களுக்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்க போகிறது. பொதுவாக இந்த மாதம் இந்த ராசியில் இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் பார்க்குறவங்க, நிலம் வாங்கி விற்கிற புரோக்கர்ஸு, இந்த ஏஜென்ட்ஸு, நிலம் அது சம்மந்தப்பட்ட வாகனங்கள், இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும், அத்தனை ரிஷபராசி அன்பர்களுக்கும் இந்த மாதம் மிக நல்ல மாதமாக இருக்க போகிறது. இந்த மாதத்தில் முதல் ஒரு வாரம் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இந்த ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் அனைவருக்கும் திருமணம் இது சம்பந்தமான விஷயங்களில் இந்த மாதம் கண்டிப்பாக நிச்சயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. திருமணத்துக்கு இப்போ இந்த மாதத்தில் நிச்சயம் நல்லபடியாக ஏற்படும். இந்த ராசியை சேர்ந்தவங்களுடைய சகோதரர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பலன்கள் ஏற்படும். இவங்களுடைய சகோதரர்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். இவங்களுடைய குழந்தைங்க, இந்த குழந்தைங்களோட படிப்பு, உடல்நிலை, இதில் கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் சரியாகும். இதெல்லாம் இந்த மாதம் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இதெல்லாம் நல்லா இருக்கக்கூடிய மாதமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தொழில்ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அவருடைய நட்சத்திரத்தில் லாபஸ்தானத்தில் ராகுன்னு இருக்கிறதுனால தொழிலில் இருக்கிறவங்களாம் ஒரு புதிய வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. ஆல்ரெடி நீங்கள் அது சம்மந்தமாக புதிய வாய்ப்பு சம்மந்தமாகவோ இல்லை உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிற சம்மந்தமாகவோ முன்னாலே ஆல்ரெடி முயற்சி பண்ணியிருப்பீங்க. அதிலெல்லாம் தடையாக இருந்தாலும் இந்த மாதம் தடை நீங்கள் நல்லபடியாக நடக்கிறதுக்கு உண்டான காலங்களாக இருக்குது. பொதுவாக ரிஷபராசி அன்பர்களை நம்ம எடுத்துட்டோம்னா அவங்க திட்டமிட்டு காரியங்கள் செய்வாங்க. எதுலேயும் அவசரப்பட மாட்டாங்க. கரெக்டாக பிளான் பண்ணி செய்வாங்க. அவங்க சொன்ன வாக்கை காப்பாற்றக்கூடிய குணம் உள்ளவங்களாக இருப்பாங்க. இவங்களும் நடுத்தர உயரமாக இருப்பாங்க. பார்க்குறதுக்கு கவர்ச்சியாக இருப்பாங்க, அழகாகவே இருப்பாங்க. ஏன்னா இந்த ராசிக்கு அதிபதி சுக்கிரன் இல்லையா, பார்க்குறதுக்கு அழகாகவே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஆனால் முடி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த ரிஷபராசி சேர்ந்தவங்களுக்கு கொஞ்சம் முடி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இவங்க பொதுவாக ட்ரெஸ்ஸு நாவல் பழம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நிறங்கள் அதை அனுபவிச்சிட்டாங்கன்னா மனசுக்கும் அமைதியாக இருக்கும். போகிற இடத்துலையும் காரியங்கள் நடத்திக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நல்ல வெற்றி வேணும்னா வெண்மை நிறம் இவங்களுக்கு வெற்றி தரும். வெண்மை நிறங்களை அந்த மாதிரி ஆடைகளை இவங்க அணிஞ்சிட்டு போகலாம். இனிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கக்கூடிய உணவாக இருக்கும். ஏன்னா அந்த ராசிக்கு அதிபதி சுக்கிரன்றதுனால இனிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கக்கூடிய உணவாக இருக்கும். கொடுக்கப்பட்ட வேலையை ரொம்ப கரெக்டாக பக்காவாக பண்ணுறதில்ல, பிளான் பண்ணி பக்காவாக பண்ணுறதில்ல இவங்களை அடிச்சிக்கவே முடியாது. அதே நேரம் இவங்கள்ட்ட ஒரு பெரிய குணம் உண்டு. தான் சொன்னதை மற்றவங்க கேட்டாகணும் அப்படின்ற அந்த ஒரு குணமும் உண்டு. அதில் ரொம்ப கடுமையாக இருப்பாங்க, விட்டு தர மாட்டாங்க. இவங்க சொல்கிறத அவங்க கேட்கல அப்படின்னா அவங்கள அவங்கள்ட்டேருந்து இவங்க விளையிறதுக்கோ இல்லை அவங்கள கடுமையாக அவங்க பேசுகிறதுக்கோ வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இவங்க சொன்னால் அவங்க ஒர்க் எடுத்தோடனே இவங்க சொன்ன மாதிரி தான் நடக்கணும், அவங்க நினச்ச மாதிரி தான் நடக்கணுன்றதில் கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பாங்க. யாரையானு திட்டிட்டு அதுக்கப்புறம் வேதனைப்படுறது உங்களுக்கு உண்டு. பொதுவாக இவங்க நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்களா இருப்பாங்க. இவங்க பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்குது. பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருந்தால் தான் இவங்களுக்கு நல்லாயிருக்கும். பொதுவாக இந்த ராசியை சேர்ந்தவங்க ரிஷபராசிக்கு இந்த மாதத்தில் 4வது வீட்டில் சூரியன் இருக்கார். சூரியனை வச்சு தான் ஒரு மாதமும் நமக்கு நடக்கிறது. 4வது வீட்டில் சூரியன் இருக்கார். சூரியனோட 10ஆம் தேதி
உங்களுக்கு சூரியனோட 15ஆம் தேதி வந்து புதன் சேர்ந்துருது, ஆவணி மாதம் 15ஆம் தேதி. அதனால் புத ஆதித்ய யோகம் அப்படின்னு ஏற்படுறது. அதனால் வண்டி வாகனங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். பொதுவாக இவங்க வந்து செவ்வாய் வெள்ளி இந்த மாதிரியான கிழமைகளில் வந்து அம்பாளுக்கு வந்து நல்ல ஒரு பாலாபிஷேகம் பண்ணி ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிறது நல்லது. அப்படி அது மாதிரி முடியாதவங்க நவக்கிரகம் இருந்தால் நவக்கிரகங்களில் இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு வெண்பட்டு வெள்ளை கலரில் துணியோ அது பண்ணியோ இல்லை பட்டு துணியோ சாத்தி மொச்சை அதை வந்து கொஞ்சம் 50 கிராம் வாங்கி கொண்டு வச்சுட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு 3 தடவை நவக்கிரகத்தை சுற்றிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றி தரும். அது மட்டும் இல்லாமல் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து மேலதிகாரிகளுடைய ஒரு சப்போர்ட் கிடைக்கும், கூட வேலை பார்க்குறவங்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். வேலை பார்க்குறவங்க ஒரு சில பேருக்கு இடமாற்றம், இந்த தொழிலில் மாற்றம் பண்ணிக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் வந்து வேறு கம்பெனி மாறுறது, இது மாதிரிலாம் யோசிச்சுட்டு அதுக்கெல்லாம் பயங்கர வாய்ப்புகள் வந்து இந்த மாதம் ஏற்பட போகிறது. ஒரு சில பேருக்கு புத்திரஸ்தானத்தில் குழந்தை வாய்ப்புகள் வந்து அது இல்லாமல் இருந்தவங்களுக்கு இந்த மாதம் வந்து உங்களுக்கு குழந்தைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய உடல்நிலை கோளாறுகள்லாம் நீங்கி அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரும். இதெல்லாம் வந்து பொதுவாக ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாதம் மிக நல்ல மாதமாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து ஜென்ரலாக ரிஷபராசிக்காரங்களுக்கு உள்ள ஜென்ரலான பொது பலன்கள். நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்கிறது, இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கீழே வந்து இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பேர், பிறந்த தேதி, நேரம், பிறந்த ஊர், இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்கிட்ட நீங்கள் டேரெக்டாக பேசிக்கலாம். உங்கள் ஜாதகத்தை பற்றி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு உங்கள் லைஃப்பை நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள்.